இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. காலையிலேருந்து இந்த வீடியோ வரும்போது எனக்கு ஒரு மனசுல என்னுடைய தம்பி ஞாபகம் தான் வந்தது. இன்னைக்கு என் தம்பி இல்லை எங்க கூட. 24 வயசுல இறந்துட்டான். தூக்கு போட்டுட்டே இருந்துட்டான். காரணம் இதே தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் பார்த்த பொண்ணு தான். ஆனால் அது 1 இயர் கேப் இருந்தது கல்யாணத்துக்கு. அதில் அவன் லவ் பண்ணிட்டான். அதுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த பொண்ணை பற்றி வாய் சரியில்லை, வார்த்தைகள் சரியில்லை, மரியாதை குறைவாக பேசுகிறா. என் பையனுக்கு என்னோட தம்பிக்கு சத்தமாக பேசினா பிடிக்காது. அந்த பொண்ணு பேசினா 4 தெரு கேட்கும். இவனுக்கு அவனுக்கு செட் ஆகலே, வேண்டான்னு சொன்னோம். அதுக்குள்ளே லவ் பண்ணி தொலைச்சிட்டான். இல்லை அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு போய் பாய்சன் சாப்பிட்டான். கூட்டிகிட்டு போயிட்டா அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரே வார்த்தை சொன்னேன், வேண்டாடா கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு. அவன் கேட்கல. கல்யாணம்னு ஒரு பேரில் உன்னை கஷ்டப்படுத்தும் அந்த லைஃப்னு எனக்கு முன்னாடியே தெரியுது, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணத்துக்கு கூட நான் போகல. கல்யாணம் ஆச்சு 1 இயர் கழிச்சு அந்த குழந்தைக்கு பர்த்டேக்கு அப்புறமா தான் அவனை பார்க்குறேன். எங்கள் வீட்டு வாசல்ல நின்று ரியானா ரியானான்னு குரல். யாருன்னு பார்த்தா என் தம்பி. என்னன்னா காலை பிடிச்ச அழுதான். மன்னிச்சிடு, நான் சொன்னேன், நீ அன்னைக்கு சொன்ன, நான் கேட்கல, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். நேற்று நைட்டு தொடப்பத்தால அடிச்சா என்னைய, வார்த்தால இல்லாம பேசினா. அம்மா கூட படுத்து குழந்தை பெற்றுக்க வேண்டியது தானே, அக்கா கூட படுத்து குழந்தை பெற்றுக்க வேண்டியது தானே, வார்த்தை இல்லாம விட்டான். என்னால தாங்கிக்க முடியல ரியானா அப்படின்ட்டு. சரி நீ என் கூட ஒரு 6 மந்த் இருந்தான் என் தம்பி. அதுக்கப்புறமா நான் அவனுக்கு ஒரு வீடு பார்த்து, வாடகைக்கு வீடு பார்த்து அவனை வந்து நல்லபடியா ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸோட தான் கிளம்பி வந்தாங்க, அழுக்கு துணியோட. அப்புறமா தான் அவன் வந்து என்கிட்ட வந்து பேசினான். ஏன்னா எனக்கு ஒரு 3.5 வருஷம் கிட்டத்தட்ட பிரிஞ்சிருந்தான். அதுக்கப்புறமா குழந்தை ஞாபகமா இருக்கிறியானா நான் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சென்டிமெண்ட்க்கு தான் சேர்ந்தான். நாங்களும் சேர்த்து விட்டோம். கண்டிஷன் அக்கா கிட்ட பேசக்கூடாது, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அவனும் ஒத்துக்கிட்டான். சேர்ந்து 2 நாள்ல திருட்டுத்தனமா எனக்கு கால் பண்ணி பேசினான். மனசு கேட்கல. இந்த 3.5 வருஷம் நான் போட்ட அழுக்கு துணியோட வந்தேன். எனக்கு இருக்க இடமும் பொழைக்கிறதுக்கான ஒரு விஷயமும் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவளுக்காக, குழந்தைக்காக உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது ரியானான்ட்டு.